Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th Maths Term 1 Chapter 4 Geometryல Exercise 4.1 பார்க்கலாம். Fill in the blanks. A line through two end points A and B is denoted by. ஒரு லைன் வந்து ஏபி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வழியாக வந்து மூவ் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஏபி லைனை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லைன் அப்படின்னாவே ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த லைனுக்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைன் அப்படிங்கும்போது ஆரோ ரெண்டு சைடுமே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ லைன் ஏபி அப்படின்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் லைன் ஏபி. Second one, a line segment from point B to point A is denoted by. ஒரு லைன் செக்மெண்ட் பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் ஏவை நோக்கி நமக்கு இருக்குன்னா அதை எப்படி நம்ம டினோட் பண்ணி காட்ட முடியும், எப்படி சிம்பிளில் எழுத முடியும். பில இருந்து ஏக்கு பாயிண்ட் நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். இதில் லைன் செக்மெண்ட் அப்படிங்கும்போது ரெண்டு சைடுமே எண்டு பாயிண்ட் இருக்கும். அதை நம்ம லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் லைன் செக்மெண்ட் பிஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம். தேர்ட் ஒன், a ray has a dash end point. ஸோ ரே அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகக்கூடிய இந்த லைனை தான் நம்ம ரே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைடு எண்டு பாயிண்ட் இருக்கும், இன்னொரு சைடு எக்ஸ்டர்னல் லைன் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ரேன்னு சொல்லுவோம். இந்த ரே வந்து எல்லா டைரக்ஷன்லையுமே நமக்கு மூவ் ஆகும். ஓகேவா? பட் எத்தனை எண்டு பாயிண்ட் இருக்கும், ஒரே ஒரு எண்டு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் ரேக்கு. ஓகே, தேர்ட் ஒன்னுக்கு a ray has one end point. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், how many line segments are there in the given line, name them. ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த லைனுக்கு எத்தனை டைப் ஆஃப் நேம் கொடுக்கலாம், இந்த லைன் செக்மெண்ட்டாக எடுக்கும்போது எத்தனை டைப் ஆஃப் நேம் கொடுக்கலாம், அது என்னன்னு நம்மள கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பீக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பீக் எடுக்கும்போது நம்மளுக்கு லைன் செக்மெண்ட் எப்படி வரும், பிஏ, லைன் செக்மெண்ட் பிஏ அப்படின்னு கிடைக்கும். தென் ஏங்கிற பாயிண்ட்டை விட்டுட்டு லைன் செக்மெண்ட் பிபி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? தென் லைன் செக்மெண்ட் பிசி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் லைன் செக்மெண்ட் பிக்யூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? பிஏ, பிபி, பிசி, பிக்யூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? தென் ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாமா? அப்போ ஏபி லைன் செக்மெண்ட் ஏபி, லைன் செக்மெண்ட் ஏசி, லைன் செக்மெண்ட் ஏக்யூ. ஓகேவா? ஏவை எடுத்துக்கும் போது ஏபி, ஏசி, ஏக்யூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ இந்த லைன் மிடில் இருக்கக்கூடிய லைன் எல்லாம் நீங்கள் மறந்துடணும். ஏக்யூ அப்படின்னு வரும்போது மிடில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை நம்ம மறந்துடணும், ஏக்யூன்னு தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஏசின்னு வரும்போது இந்த மிட் பாயிண்ட்டை மறந்துடணும். ஏசி அப்படிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். ஓகே, தென் பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கும் போது லைன் செக்மெண்ட் பிசி. ஸோ இதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், பிசி. தென் கியூ எடுத்துக்கும் போது பிக்யூ மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். மிடில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை நம்ம மறந்துடணும், பிக்யூ, லைன் செக்மெண்ட் பிக்யூ. தென் சி எடுத்துக்கும் போது லைன் செக்மெண்ட் சிக்யூ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ டோட்டலாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி லைன் செக்மெண்ட் நம்ம இங்கே ஒவ்வொன்றுக்கும் நேம் எழுதிட்டோம். எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்கு இங்க? 10 லைன் செக்மெண்ட் இருக்கு. Therefore there are 10 line segments. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், மெஷர் த ஃபாலோயிங் லைன் செக்மெண்ட். ஸோ இங்கே 1 2 3 4 லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைன் செக்மெண்ட் XY, லைன் செக்மெண்ட் ஏபி, லைன் செக்மெண்ட் இஎஃப், லைன் செக்மெண்ட் பிக்யூ. ஸோ இதை மெஷர் பண்ணி இதனுடைய மெஷர்மெண்ட் எழுத போகிறோம்.
ஓகேவா? லைன் செக்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே ஜீரோவில் ஒரு எட்ஜை நம்ம வச்சுக்கிட்டு இன்னொரு எட்ஜு எந்த இடத்துல டச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் அந்த லைன் செக்மெண்ட்டுடைய மெஷர்மெண்ட். இங்கே ஜீரோலேருந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ மெஷர்மெண்ட் இங்கே பார்க்கும்போது லைன் செக்மெண்ட் இங்கேருந்து நமக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது 2.4 மெஷர்மெண்ட் வருது. எவ்வளோ வருது? 2.4. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் XY லைன் செக்மெண்ட்டுக்கு 2.4 சென்டிமீட்டர். ஸ்கேல் மெஷர்மெண்ட் நமக்கு சென்டிமீட்டரில் தான் இருக்குது இல்லையா? தென் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா இங்கே ஜீரோவில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜீரோவில் பாயிண்ட் பண்ணும்போது இங்கே நமக்கு ஏபி இதனுடைய மெஷர்மெண்ட் எங்கே வருது பாருங்கள். உடைய மெஷர்மெண்ட் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுறோம். எங்கே வருது நமக்கு? 3.4 சென்டிமீட்டர். ஓகே, 3.4 சென்டிமீட்டர். அண்ட் தென் இஎஃப்க்கு பார்க்கும்போது இங்கே ஜீரோ, இங்கே பாயிண்ட் பண்ணுறோம். பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது? 4.1க்கும் 4க்கும் பிட்வீனில் வருது. ஸோ 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஆர் 4.1ம் எழுதலாம். 4க்கும் 4.1க்கும் பிட்வீனில் நமக்கு பாயிண்ட் வருது. ஸோ 4 சென்டிமீட்டர்னு எழுதலாம். ஆர் 4.1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, தென் லாஸ்ட் ஒன் PQ. PQக்கு நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? ஜீரோவில் நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே Q வேல்யூ நமக்கு 3 சென்டிமீட்டரில் டச் ஆகுது. ஸோ இந்த PQ அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே, இந்த 4th கொஷின் நம்ம வேற ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். எப்படி லைன் செக்மெண்ட் இங்கே ரூலரையும் காம்பஸையும் வச்சு டயக்ராம் ட்ரா பண்ணுறது, லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம 5th கொஷின் பார்க்க போகிறோம். ஓகே, 5th question, from the given figure, name the parallel lines, intersecting lines, point of intersection. ஓகே, ஃபர்ஸ்ட் parallel lines என்னன்னு பார்க்கலாம். parallel line அப்படிங்கிறது ரெண்டு லைனுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எங்கேயுமே கட் ஆகாமல் டச் ஆகாமல் மூவ் பண்ணக்கூடிய ரெண்டு லைன்ஸ் தான் நம்ம parallel lines அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு பாருங்க 1 2 3 இந்த லைன் மூணுமே நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எங்கேயுமே டச் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆயிட்டுருக்கு. ஸோ இது பேரலல் அப்படிங்கும்போது ரெண்டு லைன் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த லைனுக்கு இது பேரலல், இந்த லைனுக்கு இது பேரலல், இந்த ரெண்டு லைனுமே பேரலல். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே நம்ம எழுத போகிறோம். இந்த லைனுக்கு நமக்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க? CD. இங்கே EF, இங்கே IJ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ பேரலல் லைன்ஸ் அதனுடைய பேர் எழுத போகிறோம். பேரலல் அப்படிங்கும்போதே நமக்கு மிடில் இப்படி லைன், இதை தான் நம்ம பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். CD parallel to EF, CD parallel to EF, EF parallel to IJ, IJக்கு இந்த CD parallel, sorry EF parallel, then CD parallel to IJ, CD parallel to IJ. ஓகேவா? தென் சேம் இதே மாதிரி இன்டர்செக்டிங் லைன்ஸ் எழுதலாம். இன்டர்செக்டிங் லைன்ஸ், இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு லைன் இன்னொரு லைனோட ஒரு பாயிண்ட்ல டச் ஆகி கட் பண்ணுறது, அதுதான் இன்டர்செக்டிங். மீட் பண்ணுது ரெண்டு லைன் செக்மெண்ட்டுமே ரெண்டு லைனுமே ஒரு இடத்துல மீட் பண்ணுறது தான் நம்ம இன்டர்செக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வெட்டி கொள்ளும் புள்ளி, வெட்டி கொள்ளும் கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற இந்த லைன் CD, EF, IJ, GH அப்படிங்கிற லைன் 4 லைனுமே நமக்கு ஏபி அப்படிங்கிற லைனை கட் பண்ணுது இல்லையா? ஸோ ஏபி அப்படிங்கிற லைனுக்கு இது எல்லாமே இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ அதை இங்கே நம்ம எழுத போகிறோம். ஏபி இன்டர்செக்டிங் 2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். நான் ஒரு இடத்துல எழுதுறேன். ஏபி
intersecting to CD. Then next நீங்க continue பண்ணிக்கோங்க. Then EF intersecting to AB. Then AB intersecting to IJ. GH intersecting to IJ. Then இந்த ஏபியும் இன்டர்செக்டிங் ஐஜே பண்ணது இல்லையா, இங்கே இந்த ரெண்டு லைனை கம்பேர் பண்ணும்போது ஐஜேவை ஜிஹெச் அப்படிங்கிற லைன் வந்து இந்த இடத்துல கட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கட் பாயிண்ட் வந்து ஒன்று தான்னாலும் 3 லைன் ஒரே இடத்துல டச் ஆகுது இல்லையா. ஸோ ஏபி அப்படிங்கிறது ஐஜேல கட் பண்ணுது, ஏபி அப்படிங்கிறது ஜிஹெச்ல கட் பண்ணுது, தென் ஐஜே அப்படிங்கிறது ஜிஹெச்ல கட் பண்ணுது இல்லையா. ஸோ அதை இந்த இடத்துல எழுதியிருக்கோம், ஏபி இன்டர்செக்டிங் டு GH. ஓகே, இந்த இடத்துல நாம் ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட் என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் அப்படின்னு என்ன, ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணுறத ஒரு புள்ளி, அதை தான் நம்ம பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்செக்ஷனை நம்ம என்னென்னு பார்த்தோம், வெட்டி கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தோம். ஒரு வெட்டி கொள்ளும் புள்ளி அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா வெட்டி கொள்ளும் புள்ளி. ஸோ இங்கே 1 2 3 4 லைன் இருக்கு. இந்த 4 லைனுமே ஒரு புள்ளியில ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, PQR அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்கு தான் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் P, Q and R. Okay, then sixth question, from the given figures name. ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கு, இந்த டயக்ராமுக்கான கொஷின்ஸ் ஒவ்வொன்றா நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் pairs of parallel lines. ஸோ இங்கே pairs of parallel lines என்னன்னு கேட்குறாங்க. parallel lines அப்படின்னா ஒரே டிஸ்டன்ஸில் மூவ் ஆகக்கூடிய ரெண்டு லைனுமே நமக்கு parallel லைன். ஸோ இங்கே 1 2 3 3 லைன் வந்து ஒரே டிஸ்டன்ஸில் மூவ் ஆயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டுமே parallel, தென் இது ரெண்டும் parallel, இந்த ரெண்டு லைனும் parallel. இந்த லைனுக்கு அவங்க L1 L2 L3 L4 L5 அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே parallel லைன் எது ரெண்டும், L3 parallel to L4 இல்லையா, தென் L3 parallel to L3 parallel to L4, L3 parallel to L5. ஓகேவா, L3 L4ம் parallel, L3யும் L5ம் parallel, then L4 parallel to L5. ஸோ L4ம் L5ம் parallel. ஓகே, தென் செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆல் பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன். ஸோ இன்டர்செக்டிங் லைன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், வெட்டி கொள்ளும் கோடுகள். இன்டர்செக்ட் ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் ஆகும், கட் ஆகும். இங்கே L1 L2 இந்த லைன் வந்து இந்த இடத்துல டச் ஆகுது இல்லையா, தென் L1 அப்படிங்கிற கோடு L3 L4 L5ல பாருங்க இந்த இடத்துல கட் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி L2 அப்படிங்கிற லைனும் L3 L4 L5 எல்லாத்துலேயுமே நமக்கு டச் ஆகுது. ஸோ பேர்ஸ் எழுதும் போது எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் L1ம் L2வும் ஒரு பேரலல், சாரி இன்டர்செக்டிங் இல்லையா. தென் L1 எடுத்துக்கிட்டோம்னா L1 L3 ஒரு இன்டர்செக்டிங் இல்லையா, L1 L3 ஒரு இன்டர்செக்டிங், தென் L1 L4 ஒரு இன்டர்செக்டிங், L1 L5 ஒரு இன்டர்செக்டிங். ஓகேவா, தென் L2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L2 எடுத்துக்கும் போது L3 L4 L5 வரும். L2 L3 L2 L4 L2 L5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6 7 pairs of intersecting lines இருக்குல்லையே. இங்க தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. தேர்ட் ஒன், pair of lines whose point of intersection is V. ஸோ எந்த பேர் ஆஃப் லைனுடைய இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து வின்னு கேட்குறாங்க. ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் வி இங்கே இருக்கு.
எந்த ரெண்டு லைனும் வந்து அந்த விங்கிற பாயிண்ட்ல கட் ஆகுது? L1 L2 அப்படிங்கிற லைன் தான் இந்த விங்கிற பாயிண்ட்ல கட் ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? L1 and L2 அவ்வளோதான். சரியா? Then fourth one, point of intersection of the line L2 and L3. L2 எங்க இருக்கு? இங்க. L3 எங்க இருக்கு? இந்த ரெண்டு லைனுமே வந்து எந்த இடத்துல கட் ஆகுது? Q அப்படிங்கிற பாயிண்ட்ல கட் ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் கேபிட்டல் Q. Intersecting point of L2 and L3 is equal to Q. Then point of intersection of the line L1 and L5. L1 and L5 எங்க intersect ஆகுது? U அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் intersect ஆகுது. So intersecting point of L1 and L5 is U. ஓகேவா? Objective type questions பார்க்கலாம். Seventh one, the number of line segment in ABC is number of line segment. இங்க ஒரு line segment கொடுத்திருக்கு. ஒரு லைன்ல ABC அப்படிங்கிற பாயிண்ட். இங்க லைன் செக்மெண்ட் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இங்க AB ஒரு லைன் செக்மெண்ட், BC ஒரு லைன் செக்மெண்ட், தென் AC ஒரு லைன் செக்மெண்ட். மொத்தம் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்கு? AB, BC, AC. எத்தனை லைன் செக்மெண்ட்? 3 லைன் செக்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 3. Eighth one, a line is denoted as. லைன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொன்னோம்? ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி நேம் இருக்கு. செகண்ட் ஒன் என்ன இருக்கு பாருங்க, ஒரு சைடு எண்டு பாயிண்ட், இன்னொரு சைடு மட்டும் ஆரோ இருக்கு. ஒரு சைடு எண்டு பாயிண்ட், இன்னொரு சைடு ஆரோ இருந்ததுன்னா அதை நம்ம ரே அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாயிண்ட் வந்து ரெண்டு சைடும் ஆரோ எக்ஸ்டெண்ட் ஆகுது, இதுதான் நம்ம லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சைடுமே எண்டு பாயிண்ட் இருக்கு. ரெண்டு சைடுமே எண்டு பாயிண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி. பட் புக்கில் ஏபி தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சைடுமே எண்டு பாயிண்ட் இருந்ததுன்னா அதை லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், லைன்னு சொல்ல மாட்டோம். பட் கொஷினில் லைன்னு கேட்டதுனால ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? எக்ஸசைஸ் 4.1ல இருந்த கொஷின்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். வித்தவுட் ஃபோர்த் ஒன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தென் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.